இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி 2 பேர்ல யாரோ ஒருத்தர் ஃபர்ஸ்ட் போனோம்னு தெரியாதா உனக்கு? வணக்கம் மக்களே, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, வழக்கம் போலதாங்க நம்ம சாண்ட்ரா தாங்க அவங்கள பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வினோத் அண்ணே, கமருதீன், அப்புறம் எஃப்ஜே சமைச்சிட்டு இருக்க இடத்துல இருந்து பேசிட்டு இருக்காங்க. வினோத் என்ன சொல்றாருன்னா, இப்ப நான் ஒரு விஷயத்த பேச போனா அவங்க எங்கெங்கயோ கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதாவது நான் அப்படி பேசினேன், நான் அப்படி நடந்துகிட்டேன் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிடாங்க. நம்ம அவங்களுக்கு ஆறுதல் சொன்ன போனா அவங்க மாதிரி ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க. இதுல வந்து எஃப்ஜே வந்து கரெக்டா ஒரு பாயிண்ட் சொன்னாரு. என்னதுன்னா, நீங்க கேம் விளையாட தானே வந்திருக்கீங்க, இந்த 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் கண்டிப்பா வெளியே போயிருவாங்க, அப்புறம் ஒரு ஆள் தானே இருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சுதானே வந்திருக்கீங்க, அப்புறம் அங்கங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. கமருதீன் என்ன சொல்றாருன்னா, நம்ம அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி ஏதாவது பேச போறோம்னு பார்த்தா அவங்க அங்கிட்டு சுத்தி கொலைப்படுறாங்க. கடைசியில நமக்கு பயமா இருக்கு, நம்ம வாய்க்கலை நம்மளை பத்தி எதுவும் சொல்லிடுவாங்கன்ற மாதிரி பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. வினோத் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவங்க பாட்டுக்கு பேசாம விட்டுட்டோம்னா அவங்களே பேசாம இருந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம போய் பேசிட்டே இருக்கனாலதான் அப்படி ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னேன். உள்ள பார்வதி வராங்க. பார்வதி வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆமா அப்படித்தான் நடக்குது, நம்ம பேசாம வந்து அவங்களே விட்டுருவாங்க அப்படின்றாங்க. ஆனா அமித் விட மாட்டேன்றாரு. அமித் போய் சும்மா உட்காந்துட்டு இருக்காரு, அவர் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. அப்புறம் ரூம்ல இருக்கும்போது வினோத் கனி எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கல. வினோத் மறுபடியும் அதைத்தான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு மேட்டர் எடுத்து பேச ஆரம்பிச்சா அவங்க இன்னொரு மேட்டருக்கு போயிறாங்க, அங்கிட்டு அப்படியே பேச்ச குழப்பிடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு தான் போகணுன்ற மாதிரி அவர் பேசிட்டு இருந்தாரு. ஓகே மக்கள், இதெல்லாம் பார்க்கும்போது சாண்ட்ரா ஏன் இப்படி விளையாடுறாங்க அப்படின்றது தெரியல. ஒருவேளை கேம் பிளே பண்ணாதான் அப்படி விளையாடுறாங்களா அதுவும் தெரியல. ஓகே மக்கள், நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.